இன்னைக்கு நம்ம ஸ்டேஜ் திங்க் சீசன் 5 7th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஓப்பனிங்கில் இங்கே மேக்ஸ் கண் விழிச்சிருந்திருப்பாள். ஸோ அவளுக்கு கண் விழிச்ச உடனே அவளோட பாடியை அவளால் சடனாக ஃபீல் பண்ண முடியல. ஒரு மாதிரி லைட்டெல்லாம் பயங்கர பிரைட் ஆகுற மாதிரிலாம் தோணுது. ஆஹா, எங்கேயாவது பேரலைஸ் கீது ஆயிட்டாளா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரொம்ப நாளாக அசையாமல் அப்படியே கிடந்தா. ஸோ அதனால தான் அவளால் எடுத்தோடனே அவளோட பாடியை ஃபீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. இருந்தாலும் லூகாஸை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் கரெக்டாக மைக்கு, ஹாப்பர், வில்லோட அம்மா, லெவன்னு சொல்லி இவங்க எல்லாரும் வராங்க. வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்லாம் கேட்கும்போது டெமோகார்கன் மேக்ஸை போட்டு தள்ளுறதுக்காக வந்துச்சுங்கிற மேட்ரும், அதுக்கப்புறம் எங்களை காப்பாத்துறதுக்காக மைக்கோட அம்மா தான் இந்த இடத்துல பிளாஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸுக்கு தெரியுது இப்போதைக்கு வெக்னாவோட மைண்ட்ல இருந்து மேக்ஸ் எஸ்கேப் ஆயிருக்கால, ஹாலியும் எஸ்கேப் ஆயிருக்கா. அவன் கண்டிப்பா கோவத்துல இருப்பான், என்ன பண்ணுவானே தெரியாதுன்னு ஒரு மாதிரி பயத்துல இருக்க. இங்க ஹாலியை காட்டுறாங்க. ஒன்ஸ் அவளோ சுயநினைவுக்கு வந்தோடனே அந்த 12 பில்லர் இருக்கிற மாதிரியான இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து அவ ரிலீஸ் ஆகப்படுறான். அந்த இடத்துல ஒவ்வொரு பசங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறலாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு அப்படியே மேலே பார்த்தா அந்த இடத்துல வெக்னா இருக்கிறான். அவள் தான் அடிச்சு பூச்சி அங்கிருந்து எஸ்கேப் ஆக. அப்படி வெளியில வந்தவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா ஹாக்கின்ஸ் மாதிரியே தான் அப்சைட் டவுன் வேர்ல்டு இருக்குங்கிற மாதிரி மேக்ஸ் சொல்லியிருந்தா. ஸோ அப்படின்னா இது அப்சைட் டவுன் வேர்ல்டு இல்லையா அப்படின்னு யோசிக்க கரெக்டாக வெக்னாவும் அந்த ஒரு கனெக்ஷன்ல இருந்தெல்லாம் கீழே இறங்கி வருவானா. அவனை பார்த்தோன்னே ஹாலி அங்கிருந்து தப்பிச்சு போக வெக்னாவும் இப்போ பின்னாடி துரத்துற மாதிரி தான் தெரியுது. அதுவே இங்க நான்சியும் ஜானத்தனும் அந்த ரூம்ல ட்ராப் ஆயிருப்பாங்கல்ல, வெளியில போகவே முடியலையா, காப்பாத்துறதுக்கு ஆளுங்க வந்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஆனா கரெக்டா செவுத்த உடச்சிக்கிட்டு ஸ்டீவ் பையன் வரான். அவங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறத பார்த்தது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஜானத்தன், டே தம்பி, நீ அழிக்கணும்னு சொன்ன அந்த ஜென்ரேட்டர் அழிச்சுங்காட்டி என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொன்னா, ஐயா அது ஜென்ரேட்டரே கிடையாதுங்க ஐயா, நீங்க அதை தொட வேணாம் அப்படின்னு தான் நானும் வான் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னு டஸ்டின் சொல்லக்குள்ள, அப்புறம் ஏன் ராசா வான் பண்ணலன்னு நான்சி கேட்கும்போது அந்த ரேடியோ எடுத்து காட்டுறான். ஸோ அப்போ டஸ்டின் சொல்றது உண்மைனா அதெல்லாம் ஜென்ரேட்டர் இல்லைன்னா அப்போ நான் என்னத்த ஷூட் பண்ணேன்னு கேட்டா அதுக்கு பேரு எக்ஸோட்டிக் மேட்டர்னு சொல்லுவானா. ஒரு மண்ணும் புரியல. ஸோ அதுக்கப்புறம் டஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். டஸ்டின் போன அந்த ரூம்ல அந்த மார்டின் இருக்கிறான்ல, டாக்டர் மார்டின், அவனோட ஒரு புக் ஒன்று இருக்கும். 1983 அவன் இந்த கேட்டை பத்தி ரிசர்ச் பண்ணி எழுதின ஒரு புக்கு. இந்த புக்ல இருக்கிற எல்லாத்தையுமே என்னால புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால கிளியரா சொல்ல முடியும். அந்த செவுத்துக்கு பின்னாடி ஹாலி கிடையாது. ஹாலி எங்க இருக்கிறாளோ அது அப்சைட் டவுன் வேர்ல்டே இல்லைன்னு சொல்லுவான். அதுவே ஹாலி வேற ஒரு டிமென்ஷன்ல இருக்கிறாள். ஸோ அந்த இடத்துல வெக்னா கிட்ட இருந்து ஓடி வந்துட்டு இருக்கும்போது தெரியாம தடிக்குட்டி கீழே விழுவாளா. அப்பதான் அவ கவனிக்கிறான் அங்க தரைக்கு கீழே ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று இருக்கு. சரி, இந்த ஒரு போர்ட்டல் மூலமா தான் ரியல் வேர்ல்ட்ல இருந்து நம்ம அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கிருந்து திருப்பி நம்மளால அங்க போக முடியுமோன்னு அதுல அவ குதிக்க நினைச்ச மாதிரி அப்சைட் டவுன் வேர்ல்டுக்குள்ள அவ குதிச்சிருந்திருக்கா. ஆனா வானத்துல இருந்து போர்ட்டல் ஓபன் பண்ணியிருந்திருக்கா. டைரக்டா கீழே வந்துகிட்டு இருக்க. ஹாலியோட இந்த அடர்ல சத்தங்கிறது நம்ம நான்சியால கேட்க முடியுது. ஏன்னா ஹாலி டைரக்டா ஹாக்கின்ஸ் லெபார்டரிக்கு மேலேயே தான் விழுக போறப்போ, அதுவே காலையில 5 மணிக்கு போய் சயின்ஸ் வாத்தியாரை மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, கடந்த 6 மணி நேரமாக அப்சைட் டவுன் வேர்ல்டு இருக்கிற நம்ம டஸ்டின் பைபிளைங்களை கான்டாக்ட் பண்றதுக்காக தான் இவங்க முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் அந்த பிளான் அவ்வளவு நல்லா போற மாதிரி தெரியல. அதனாலே அந்த ரிப்போர்ட்டர் பயங்கரமா பிடிச்சி அந்த சயின்ஸ் வாத்தியாரை திட்டிக்கிட்டு இருப்பானா. ஒழுங்கு மரியாதை அந்த நூலை அறுத்து விட்டுட்டு கார்ல இது அதை ஃபிட் பண்ணி நம்ம அவங்களை தேடுறதா பெட்டர் ஆப்ஷன் சொல்லக்குள்ள வாத்தியாருக்கு அப்பதான் ஒரு புது யோசனை வருது. நூலை அறுத்து விடுறதா, துணிந்தவனுக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நூல் அறுத்து விடுறாரா. அந்த டிராக்கரோட அந்த பலூன் உயரமா பறக்க அவங்களுக்கு சிக்னலுங்கிறது கிடைக்க ஆரம்பிக்குது. இங்க கண் வெளிச்ச வெல்லுமே ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருப்பான். ஏன்னா தன்னால அந்த வெக்னாவை எதுவுமே பண்ண முடியல. அவன் ஏதாவது பண்ணலாம் தான் போனேன், பட் அதை பண்ண முடியல, நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சோகமா இருக்கும்போது வில்லோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி மேக்ஸ் திருப்பியும் கண் வெளிச்சிட்டா அப்படிங்கிற மேட்டரை சொல்ல, அந்த விஷயம் அப்பயுமே வில்ல வந்து ஹாப்பி பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா வெக்னா தான் சொல்லியிருந்திருப்பான்ல, நான் முதல்ல உன்னை சூஸ் பண்ணதுக்கு காரணம் நீ ரொம்ப வீக்கா இருந்த, பலவீனமா இருந்த அப்படின்னு. அதே மாதிரிதான் உப்பை நான் பலவீனமா இருந்திருக்கேன். அவனுக்கு வேவ் பாக்குற ஒரு கருவி மாதிரி நான் செயல்பட்டு இருந்திருக்கேன். அதை கட்டுறதுக்காக மட்டும்தான் நான் இருந்திருக்கேன்னு சொல்லக்குள்ள, என்னத்தடா கட்டினு கேட்டேன். அப்பதான் அவன் சொல்லுவான், அந்த டவுன் ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட்ல ஏகப்பட்ட டனல் இருந்துச்சுல. ஸோ அது எல்லாத்தையுமே அந்த ஹை மைண்ட் கூட கனெக்ட் ஆகிட்டு அந்த வேர்களை நம்ம வில் கண்ட்ரோல் பண்றது மூலமா வில்ல வெக்னா கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒரு டனல்ல கிரியேட் பண்ணியிருக்கான். ஆனா அந்த ஒரு டனலை கிரியேட் பண்ணது அந்த டனல்ல இருந்து வந்த டெமோகார்கன்னு சொல்லி அதுல நிறைய பேர் இறந்தும் போயிருந்திருப்பாங்க. வெறும் என்ன மாதிரி ஒரே ஒருத்தனை வச்சுட்டு அவனால இவ்வளவு பண்ண முடிஞ்சதுன்னா 12 பேர் வச்சு அவன் எவ்வளவு விஷயம் பண்ணுவான். ஸோ இவன் எவ்வளவுதான் சொன்னாலுமே அவங்க அம்மா முடிஞ்ச அளவுக்கு அவனை ஆறுதல் படுத்துறதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஹாலி ஏற்கனவே தப்பிச்சுட்டான், ஹாலியால தப்பிக்க முடியுதுன்னா அப்படின்னா மற்ற பசங்களாலே கண்டிப்பா தப்பிக்க முடியும். இது எல்லாத்தையுமே நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். முதல்ல இது எல்லாத்தையுமே நீ தான் பண்ணங்கிற மாதிரி உன் மேல நீயே பிளேம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லக்குள்ள, இல்ல அது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி வில் அவங்க கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல மிலிட்டரி எல்லாம் வந்திருக்காங்களா. ஸோ மிலிட்டரி வந்திருக்காங்கிற விஷயத்த நம்ம ராபினோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாக்குறா. ஹாஸ்பிட்டலோட லாண்ட்ரியில தான் நம்ம ஆளுங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ மேக்ஸ் என்ன சொல்றானா, ஹாலி கண் விழிச்சிருந்தானா கண்டிப்பா அவ அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருக்கிற உங்களோட வீட்டில தான் இருப்பா. ஸோ அங்கதான் அவளை போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கவே, லூகாஸுக்கு ரேடியோல லூகாஸோட தங்கச்சியை கான்டாக்ட் பண்ணிட்டு டஸ்டின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல
இந்த விஷயத்த லூகாஸ் மற்றவங்கிட்டே சொல்லும்போது ராபினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு சரி மிலிட்டரி வந்திருக்காங்க கிளம்பலாமா என்னன்னு கேட்க மேக்ஸால இன்னுமே எந்திரிச்சு நடக்க முடியல. அதனால அவளை வீல் சேர்ல வச்சுட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்களா. கூடவே மைக்கோட அம்மாவும் வரதா இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம இருக்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இல்ல என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிப்பாங்களா. சரின்னு மைக் தான் சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாருங்க நீங்க வந்து யூஸ்லெஸ்ஸா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்க எங்களுக்கு உதவிகரமா இருந்திருக்கீங்க. இப்ப எங்களை காப்பாத்தி இருந்திருக்கீங்க. அதே மாதிரி எங்களாலையும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி யாருமே நம்பாதப்போ நாங்க போய் வில்ல காப்பாத்தி இருந்திருக்கோம். இந்த ஒரு குரூப் தான் இன்னும் நிறைய விஷயங்களை ஒன்னா சேர்ந்து பண்ணியிருந்திருக்கோம். அதனால கண்டிப்பா எங்களால ஹாலியும் காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் எங்களை நம்பி நீங்க முதல்ல சேஃபா இங்கே இருங்கன்னு சொல்றான். ஹாக்கன்ஸ் லேபரட்டரியில தானே டஸ்டின் அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருக்கிறான். ஸோ சிக்னலும் அதே இடத்துல தான் காட்டுது. எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. டஸ்டின் அங்கதான் இருக்கிறான் அப்படிங்கறத ரேடியோவில் பேசும்போதே மைக் எல்லாம் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஹாலியும் எங்களோட வீட்டில் இருப்பா, வீட்டில் இருக்க சொல்லி மேக்ஸ் சொல்லியிருந்திருக்காடா, போய் அங்க செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெருசா அவங்க ரெண்டு பேராலையும் பேசிக்க முடியல போல. இருந்தாலும் ஹாலி எங்க கூட தான் இருக்கிறா அப்படின்னு டஸ்டின் சொன்ன விஷயத்த அவங்க கேட்டுட்டாங்க. அப்படின்னா நாம இப்போ அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்க அந்த இடத்துல பார்த்தா நிறைய அந்த செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் இருக்குமா. மிலிட்டரி ஆளுங்க தான் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேமரா ஒன்று ஹேக் பண்ணிடுவாங்கிற மாதிரி நம்ம வாத்தியார் சொல்லக்குள்ள ஹேக்கிங் அதெல்லாம் அவசியமே இல்லையான்னு லெவனோட பவரை யூஸ் பண்ணி அதை உடச்சேரிய அந்த ஆளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஆனா அதுக்கும் மேல ஒரு பெரிய அதிர்ச்சி தர வைக்கிற மாதிரி அந்த ஹாக்கின்ஸ் ஊரு ஃபுல்லா நிறையெல்லாம் பேருந்து ஒரு பெரிய போர்ட்டல் ஓப்பன் ஆயிருந்திருக்கும். அதை கூட இவனுங்க தகரத்தை வச்சு அடிச்சிருந்திருப்பானுங்கல்ல, அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள இறங்குறாங்க. எப்பா டஸ்டினை எங்கப்பா இருக்கிறேன்னு இவங்க தொடர்ந்து தேடிட்டே இருக்கும்போது ராபினோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட கூட்டு வந்துருப்பாங்களா. என்னடி இடம் இது, காத்து கூட ஒரு மாதிரி தூசியா பெஜாரா இருக்குதுன்னு பார்த்து ஆச்சரியமாகிட்டு இருப்பா. லூகாஸும் மேக்ஸும் போயிருந்திருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரியல் வேர்ல்ட்ல தான் இருக்கிறாங்களா. என்னப்பா கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கவே கரெக்டா டஸ்டினோட குரலுங்கிறது கேட்குது. ஸோ ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற லூகாஸுக்கு கேட்கற அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கிறான். டீம் லீடர் மைக்கை பார்த்தானே ரொம்ப சந்தோஷம். அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க. சரி ஹாலி எங்கன்னு மைக் நான்சி கிட்ட கேட்டா நான்சிக்கு மூஞ்சே இல்லை. ஏன்னா ஹாலி வானத்துல இருந்து கீழே வந்துகிட்டு இருப்பாள். ஸோ அந்த சத்தம் கேட்டுட்டு இவங்களுமே போய் பார்த்துருப்பாங்களா. பார்த்தா சடனா ஹாலி வந்து அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரியும் என்னை காப்பாத்துன்னு அவள் கத்திட்டு இருக்கும் போதே சடனா ஏதோ ஒன்று அவளை அப்படியே பின்னாடி பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போயிருந்திருக்கும். யாரோ அவங்களோட பவர்ஸை பயன்படுத்தி தான் ஹாலியை இழுத்துட்டு போயிருந்திருக்காங்க. கண்டிப்பா அது வெக்னாவா தான் இருக்கணும் அவங்களுக்கு புரிய. அதே மாதிரி தான் வெக்னா அப்படியே ஹாலியை ஜாலியாக தூக்கிட்டு வந்துட்டு கொண்டு வந்து திருப்பி அதே இடத்துல ட்ராப் பண்ணி வைக்கிறான். ஸோ இவ்வளோ தூரம் எஸ்கேப் ஆனது ஒன்றுத்துக்கும் வேலைக்காகல. அதுவே அந்த டாக்டருக்கே அந்த குழந்தைங்களை எல்லாம் கடத்தின டைம்ல ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல. அதுல உயிர் தப்பிச்ச சோல்ஜர்ஸ் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவங்க வெக்னாவை டிஸ்கிரைப் பண்ணும்போதே ஒரு டீமன் அது அப்படின்னு தான் டிஸ்கிரைப் பண்றாங்க. நெருப்பாலேயோ புல்லட்டாலேயோ எதாலேயுமே அந்த டீமன் கிட்ட நெருங்கவே முடியல. அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. நம்மளால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் தான் அந்த டெமோகார்கன்ஸ் அந்த மிருகங்கள் எல்லாத்தையுமே அவன் தான் கண்ட்ரோல் பண்றாங்கிற மேட்டர்லாம் சொல்லுவானா. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டருக்கே அங்க இருந்து வந்துட்டு இருக்கும்போது கூட இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட என்னன்னாலும் சரி முதல்ல லெவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கு அவர் கேட்பாரு, ஏன் மேடம் இவ்வளவு பெரிய பிரச்சனையில உங்களுக்கு இந்த புள்ளைய கண்டுபிடிக்கிறது தான் பெருசா தெரியுதுன்னு கேட்டா அப்படியே அந்த ஆபீசரையே பிடிச்சி அமுக்கிட்டு அவதான் இதெல்லாம் பண்றா, இதுக்கு பின்னாடில அவதான் காரணமா இருக்கிறாங்கிற மாதிரி இந்த டாக்டர் கே சொல்றா. உண்மையிலே லெவன் தான் காரணம்னு இந்த டாக்டர் கே நம்புறாங்களா இல்ல சும்மா இந்த ஆபீசர்ஸ் கிட்ட பிடிக்கிறதுக்காக சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. சோ இப்போ அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருந்து எல்லாருமே இப்போ ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க. மேக்ஸை பார்க்கும்போது நம்ம வெல்லுக்கும் பயங்கர ஹாப்பி தான். எல்லாருமே இப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல தான் இருக்கிறாங்களா. சும்மா மேக்ஸை சந்தோஷப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி லூகாஸ் ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணா இல்ல மேக்ஸ் சந்தோஷமா இல்ல. ஏன்னா பச்சை புள்ள ஹாலியா அப்படி ஒரு மான்சஸ் கிட்ட விட்டுட்டு நம்ம இப்படி இந்த இடத்துல சிரிச்சு திக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணணுமே அவர் நினைக்க அப்போ இவங்க பேசுறத ஒட்டு கேட்ட டஸ்டின் வெல் அது என்ன இடம் அப்படிங்கறது எனக்கு தெரியும். பிரச்சனை என்னன்னா அங்க போறதுதான் எனக்கு எப்படின்னு தெரியாதுன்ட்டு இருக்கிற எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சு சயின்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போதைக்கு அப்சைட் டவுன் வேர்ல்டுங்கிறது வேற ஒரு டைமென்ஷன்ங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரியாலிட்டி அது கிடையாது. அப்சைட் டவுன் வேர்ல்டுங்கிறது ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் டியூப் மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் இந்த கனெக்டிங் டியூப் எதால உருவாக்கப்பட்டிருந்திருக்குன்னா அந்த ஹாக்கின்ஸ் அப்சைட் டவுன் வேர்ல்டு அந்த செவர் இருந்திருக்கும்ல, அந்த செவர் வந்து அந்த டியூபை பிடிச்சிருந்திருக்குங்கிற மாதிரி அந்த செவர் எல்லாத்தையுமே ஒன்னா ஸ்ட்ராங்கா பைண்ட் பண்ணி வைக்கிற அந்த ஒரு எனர்ஜி தான் இவங்க ஹாக்கின்ஸ் லெபார்டரியில பார்த்து அந்த ரெட் கலர் பால் மாதிரி இருக்கிற அந்த எக்ஸாட்டிக் மேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பவர் சோர்ஸ். இப்போ விஷயம் என்னன்னா அது கூட கனெக்ட் ஆயிருக்க இன்னொரு ஒரு டைமென்ஷன். அந்த ஒரு டைமென்ஷனுக்கு அபீஸ் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுக்குறான். டெமோகார்கனா இருக்கட்டும் அந்த ஷேடோ மான்ஸ்டரா இருக்கட்டும் ஈவன் முதல்ல லெவன் ஹென்ரிய வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பாள், வேற ஒரு டிமென்ஷனுக்கு அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பாள். ஸோ அது கூட அந்த அபீஸா தான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றான். லேட்டர் லெவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஹென்ரிய கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டாக்டர் மார்டின் ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணியிருந்திருப்பான்ல. ஸோ அப்படி ஹென்ரியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்க
உருவாக்கப்பட்ட ஒரு வார்ம் ஹோல் தான் இந்த ஒரு அப்சைட் டவுனுங்கிறது. ஸோ இப்படி 11ஆல உருவாக்கப்பட்ட இந்த ஒரு அப்சைட் டவுன் வேர்ல்டு தான் அதுக்கப்புறம் ஹென்ரியும் அவனோட ஆர்மியும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. வெக்னாவும் அவனோட ஆர்மியும். ஈவன் இதுக்கு முன்னாடி கூட வெக்னாவை அவன் வீட்டிலே வச்சு இவங்க எரிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்ப கூட அவன் எஸ்கேப் ஆயிருந்திருப்பான். மேபி எஸ்கேப் ஆனவன் அந்த ஒரு அபீஸுங்கிற இடத்துக்கு தான் போயிருந்திருக்கணும். இவ்வளவு நாளா ஒரு 30 தடவைக்கு மேல உயிரை பணைய வச்சு ஹாப்பர் அந்த மிலிட்டரி வண்டியில ஏறிட்டு அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல வெக்னாவை தேடி போயிருந்திருப்பார்ல. உண்மையை சொல்ல போனா வெக்னா அப்சைட் டவுன் வேர்ல்ட்லயே இல்ல, அதனால தான் அவரால் கண்டுபிடிக்க முடியல. 11 கூட அவரோட பவரை யூஸ் பண்ணி வெக்னாவை கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணமும் வெக்னா வேற டைமென்ஷனான அந்த அபீஸுங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்திருக்கான். இவங்களால ஹாலியை கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணம், அந்த குழந்தைங்களை கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணம், அதுக்கு காரணமே அவங்க அந்த வேற டைமென்ஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்றாங்க. இருந்தாலும் எதுக்கு குழந்தைங்களை கடத்தணும்னு யோசிக்கும் போது அதுக்கு தான் வில் சொல்றான், குழந்தைங்க ரொம்ப வீக்கான ஒருத்தங்க, குழந்தைங்களை பயன்படுத்தி தான் அவனோட பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு. சரி, எதுக்கு பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்? அதுக்கான பதிலுங்கிறது மேக்ஸோட வாயிலிருந்து வரும். உலகத்தை ஒன்னாக்கணும், அந்த டைமென்ஷனையும் இந்த ஒரு டைமென்ஷனையும். ஸோ இப்போ நாம அந்த வேற டைமென்ஷனுக்கு போகணும் அப்படின்னாலும், அந்த அபீஸுக்கு போகணும் அப்படின்னாலுமே ஹாலியை மேலே இழுக்கிறது அந்த மைக் பார்த்து இருந்திருப்பான்ல. ஸோ இப்போ அவ்வளோ உயரத்துக்கு போனாதான் நம்மளால அந்த அபீஸையே ரீச் பண்ண முடியும். ப்ளஸ் ஏற்கனவே லூகாஸ் சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் நவம்பர் 6ஆம் தேதி. லூகாஸோட தியரி கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் இன்னைக்கு நைட்டு தான் இந்த உலகம் ரெண்டையுமே அவன் ஒன்னாக்க போறான். இதையெல்லாம் கேட்டு மண்டை காஞ்சு போன ஹாப்பர், இங்க பாருங்க உங்களோட தியரி எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் இதுதான் உண்மைங்கிற பட்சத்தில் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு நமக்கு ஒரு பிளான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். திருப்பி ஹாலியை கூட்டு வந்திருப்பான்ல. ஸோ அப்படியே அமைதியாக கொண்டு வந்து அவளை பெட்ல படுக்க வச்சிருந்திருக்கேன். அப்போ ஹாலியோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு புள்ள ஒருத்தி இருப்பா. நான் அப்படி கேட்கறதுக்கு நான் மன்னிச்சிடுங்க, இருந்தாலும் இருக்கிற எல்லாரும் ஹாலியை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கிறாங்க, அவளுக்கு எதுவுமே ஆகாதுல்ல அப்படின்னு கேட்டிருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வெக்னாவும் எந்திரிச்சு போயிட்டு அந்த குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறான். பட் அந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த உண்மை எல்லாமே பொய்ங்கிற மாதிரியான விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பான். என்னன்னா மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் ஒன்று காட்டுக்குள்ள இருக்கு. அது பார்க்கறதுக்கு மனித உருவத்தில் இருக்கும், ரொம்ப நல்ல விதமா உங்ககிட்ட பேசும், நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசும். ஆனா அது ஒரு மான்ஸ்டர். அது உங்களை ஏமாத்துறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவ உங்களை பார்த்த அப்படின்னா நான் தான் என்னமோ உங்களை எல்லாம் கடத்தினேன் அப்படின்னும், நான் தான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் அழிக்க போறேங்கிற மாதிரியும், நான் தான் ஏதோ இருள் சக்திங்கிற மாதிரிலாம் அவ சொல்லுவா. அப்படி சொல்லி தான் ஹாலி அவ ஏமாத்திருக்கான்னு சொல்லும் போது, எப்படி இதையெல்லாம் போய் ஹாலி நம்பினா, ஹாலி ஒரு முட்டாளுங்கிற மாதிரி அங்க இருக்கிற பசங்களா சொல்லுவாங்களா? ஆனா அதுக்கும் வெக்னா இல்ல ஹாலிலாம் புத்திசாலியான ஒரு பொண்ணு தான். ஆனா என்ன இவ்வளவு புத்திசாலியா இருக்கிற ஒரு பொண்ணை ஏமாத்துற அளவுக்கு அந்த மேக்ஸுங்கிற அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து கொடூரமா இருக்கு. இவன் அப்படி பசங்களை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம டெரிக்கு தாண்டா சான்ஸ்னு, சரி பசங்களா நம்ம எதுக்கு தேவையில்லாம இதுல எல்லாம் மூக்கு நுழைச்சிட்டு கம்மனு வீட்டுக்கு போயிடலாமேன்னு சொல்லக்குள்ள, நமக்காக தான் வாட்சிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நீ என்னடா வீட்டுக்கு போகலான்னு சொல்றேன்னு அங்க இருக்கிற பசங்களா நம்ம டெரிக்கு எதிராக பேசுறானுங்க. டெரிக்கு உண்மை தெரியும் தான், இருந்தாலும் பேரண்ட்ஸ் சாகடிச்சிடும்னு பயமுறுத்தி இருக்கான்ல, அதனால எதுவும் பண்ணாம இருக்கிறான். ஸோ இப்போதைக்கு குட்டி பசங்களோட மனசை கவர்றதுக்காக, நான் தோத்து போயிட்டேன், எனக்கு உதவி பண்றதுக்கு ஆளுங்களே இல்லை, ஒருவேளை அந்த இருள் ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், உங்களால இனிமேல் உதவி பண்ண முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களையும் பிளேம் பண்ண முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லக்குள்ள, அவ்வளோதான் குட்டி பசங்க எல்லாரும் அப்படிலாம் கிடையாது தலை, நீ தான் ஜெயிக்கணும், கமான் நாங்க தான் நீ ஜெயிக்க வைக்கிறதுக்கான பொருள் அப்படின்னா நாங்க எல்லாருமே உன் கூட இருந்து கண்டிப்பா உன்னை ஜெயிக்க வைக்க போறோங்கிற மாதிரிலாம் அவனை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரியல் வேர்ல்ட்ல ஹாக்கின்ஸ் லேபார்டரியில அந்த சிசிடிவி கேமரால இருந்திருக்கும்ல, அதை யாரோ உடைச்சிருக்காங்க. கூடவே இங்க இருக்கிற ஸ்டீல் பிளேட்ஸையும் எவனோ ஓபன் பண்ணி விட்டுருக்கான் அப்படின்னு மிலிட்டரிஸ் செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்களா. மேபி ஏதோ ஒரு டெமோகார்கன் பார்த்த வேலையா இருக்குமான்னு ஒரு ஆஃபீஸர் சொல்லும் போது, அதுக்கு அந்த லூட்டனட் டெமோகார்கன் தான் உட்காந்து ஒவ்வொரு சிசிடிவிலேயே படாம அப்படியே அதை உடச்சிக்கிட்டு இருக்குதா என்ன, இதை கண்டிப்பா அவதா பண்ணிருக்கணும் அப்படின்னு 11 தான் முடிவு பண்ணிடுறான். இங்க பசங்க எல்லாருமே ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்போ ஹாப்பர் ஒரு பிளான் சொல்லியிருப்பாரு. அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல மிலிட்டரி பேஸ்லாம் இருந்துச்சுல, அந்த இடத்துல ஹெலிகாப்டர்ஸ்லாம் இருக்காம. ஸோ அதுல ஒரு பைலட்டை வந்து மிரட்டி அந்த ஒரு ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணி அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டோட ஸ்கையை ரீச் பண்ணுவோம், அங்கதான் அந்த அபீஸ் இருக்குது, அது வழியே உள்ள போகலான்னு சொன்னா, டஸ்டின் ஒரே போட தெய்வமே அந்த ஹெலிகாப்டர் உள்ள போற அளவுக்குலாம் அந்த போர்ட்டல் அவ்வளவு பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இந்த ஐடியா அவ்வளவு உசிதம் கிடையாது, வேற ஏதோ ஒரு ஐடியா புதுசா கொண்டு வாங்கன்னு சொல்லக்குள்ள அவ்வளவுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய நீண்ட நெடிய ஆர்குமெண்ட் நடந்துகிட்டு இருக்குமா. இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நடுவில் நம்ம ஸ்டீவ் பைலுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு அவனோட பிளான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். என்னன்னா இந்த மாதிரி இப்போதைக்கு அந்த அபீஸ் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்களால போக முடியாத ரீசன் வந்து அது ரொம்ப தூரமா இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா மேக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பால, கண்டிப்பா அந்த அபீஸ பூமி கூட அந்த வெக்னா பையன் ஒன்னு சேர்க்க போறான் அப்படின்னு. சோ கமான் அவனை ஒன்னு சேர்க்க விடுவோம், அவன் கொஞ்சம் தூரம் வரட்டும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வெக்னாவும் கிட்ட வந்துருவான். வெக்னா கிட்ட வந்தா வெக்னாவோட மைண்டை நம்ம 11ஆல கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த எல்லா பிளானையும் போறது, இந்த பஞ்சாயத்து, இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வெக்னானா, வெக்னாவோட மைண்டுக்குள்ள போய் 11 வெக்னாவை காலி பண்ணிட்டா 2 உலகங்களும் ஒன்னு சேராது, தனித்தனியா அப்படி அது பாட்டுக்கு இருக்கும். எப்படி பார்த்தாலும் வெற்றி நமதேன்னு சொல்லும் போது
இருக்கும்போது டஸ்டின்லாம் விட்டா போய் ஸ்டீவுக்கு உமா கொடுத்துருவோம் போல. ஸோ அந்த மாதிரி ஐடியா பிரில்லியண்டா இருக்குது. இருந்தாலும் இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு லெவன் சொல்லுவா. என்ன பிரச்சனைனா அவளால வெக்னாவோட மைண்டுக்குள்ள போக முடியல. ஆனா அதுக்கு நான்சி என்ன சொல்றா அப்படின்னா, மேபி நீ அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறது 1983 வருஷத்தோட அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ அந்த லெபார்டரியில அந்த டீசென்சிடைசேஷனுக்கான அந்த டேங்க் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அது மூலமா உன்னோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணி உன்னால மேபி வெக்னாவை கான்டாக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி முயற்சி பண்ணினா அவனோட மெமரிக்குள்ள நீ டிராவல் பண்றதுக்காக நான் உனக்கு உதவி பண்றேங்கிற மாதிரி மேக்ஸ் சொல்றான். ஏன்னா 2 வருஷமா வெக்னாவோட மெமரிக்குள்ள வருந்திருக்கால. காளியுமே நானும் உன் கூட வருவேன்னு சொல்றா. என்னால உன்னை தனியா விட முடியாது, இவ்வளவு நாள் நீ தனியா போராடி இருந்திருக்கலாம், பட் இப்போ நான் உன் கூட இருப்பேங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அப்போ டஸ்டின் அங்க இருக்கிற ஒரு கிளாக் ஒன்று பார்க்கக்குள்ள அவனுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. என்னன்னா வெக்னாவா காலி பண்றது ஓகே ஃபைன், அதோட எல்லாம் முடிஞ்சிட்டு போகட்டும். இருந்தாலும் ஒன்ஸ் அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு நம்ம போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த எக்ஸாட்டிக் மேட்டர் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் பால் மாதிரி, அதை பிளாஸ்ட் பண்ணி விடுறதுக்காக ஒரு பாம் வச்சுட்டு வரணும்னு சொல்றான். ஏன்னா அவன் சொல்றான் அந்த ரெட் கலர் பால் அந்த எக்ஸாட்டிக் மேட்டர் அப்படிங்கிற விஷயம் தான் அந்த அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருக்கிற அந்த செவர் எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சிருக்கு. அந்த பவர் சோர்ஸா இருக்கிற அந்த ரெட் கலர் பாலை அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த செவர் எல்லாம் போயிடும். செவர் போயிருச்சுன்னா 2 டைமென்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற போர்ட்டலா செயல்பட்டு இருக்கிற இந்த ஒரு அப்சைட் டவுன் வேர்ல்டுங்கிறது இல்லாம போயிடும். அதுவே இங்க ஹாலிவுட்ல கண் விழிப்பாளா பார்த்தா பக்கத்திலேயே பசங்க எல்லாரும் நிப்பாங்க. சரின்னு உண்மையெல்லாம் சொல்லிட்டு பசங்களை கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தா ஏற்கனவே அந்த குட்டி பசங்களோட மண்டையை தான் கழுவி வச்சிருந்திருக்கானே நம்ம வெக்னா. அதனால சுத்தமா ஹாலிவுட பேச்சை மதிக்கிற மாதிரியே தெரியல. சரி அவர் அட்லீஸ்ட் டெரிக்காவது உண்மையை சொல்லுவானே அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்டா அதான் அவன் பேரண்ட்ஸை கொண்டுருவன்னு மிரட்டி வச்சிருந்திருக்கான். ஸோ அதனால டெரிக்கும் கை விட்டுறான். வேற வழி இல்லாமல் தன்னோட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காமல் அங்க இருக்கிற ஒரு பிளேயர் எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சுட்டு ரவுண்டு கட்டுறீங்களா ஆள ஒண்ணுங்கன்னா கொங்காங்கோன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்த்தா ஸ்டெப்ஸ்ல இருந்தெல்லாம் கீழே தள்ளி விடுறானுங்க. எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வெளியில போயிடறான்னு பார்த்தாலுமே விட மாட்டேங்கிறானுங்க. அப்படியே பூச்சி வச்சுக்கிட்டு அவரோட கழுத்தெல்லாம் போட்டு நெரிக்க ஆரம்பிக்க அவரோட கழுத்துல பாசி மாலை மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்திருப்பாளா, அதை அருந்து விழுகும் போது நம்ம மைக் வந்து அவளுக்கும் அந்த டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ்ங்கிற அந்த கேம்ல இருக்கிற ஒரு பீஸ் ஒன்று கொடுத்துருப்பானா. ஸோ அது அப்படியே கீழே விழுகிறத காட்டுறாங்க. இங்க லெவனையும் காலையும் இந்த ரிப்போர்ட்டர் கூட்டிட்டு வந்துட்டு அவரோட வேன் அந்த டெமோகார்கன் அட்டாக் பண்ணும்போது கீழே வந்துருக்கும்ல. ஸோ லெவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த வேனை திருப்பி தூக்கிக்கிறாரு. அதுவே ஹாப்பர் எங்கேயோ போறதா இருப்பாரு. வில்லோட அம்மா கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு வரும்போது இப்போ இவங்க பண்ண போற இந்த ஒரு மிஷன்ல நான் எக்காரணம் கொண்டும் லெவனை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாப்ல. ஏன்னா லெவன் கிட்ட இருக்கிற அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ தங்கிட்ட பவர் இருக்கு அப்படிங்கிறங்காட்டியே வந்து அவ கொஞ்சம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறா, அவ கொஞ்சம் டிஃபென்சிவாவே இருக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு அவருக்கு. அதுவே மேக்ஸ் வெல் அப்புறம் ராபினோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி இவங்கெல்லாம் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் இந்த 2 வருஷமா அந்த வெக்னாவோட மைண்டுக்குள்ள மேக்ஸ் இருந்திருப்பால. ஸோ எப்படிதான் நீ சமாளிச்சுங்கிற மாதிரி வில்லுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்கு மேக்ஸுமே லைக் எதர்ச்சியா அவனுக்கு ரொம்ப கெட்ட மெமரியா இருக்கக்கூடிய ஒரு இடத்த நான் கண்டுபிடிச்சேன், ஒரு குகையை கண்டுபிடிச்சேன். அந்த மெமரியை மோஸ்ட் ஆஃப் த கேஸ் அவனுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு விருப்பமே இல்லை. அதனால மட்டும்தான் என்னால அங்க சேஃபா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவா. என்னதான் இந்த உலகத்தையே நான் மாத்தி அமைக்க போறேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் தான் பெரிய கடவுள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சைக்கோபாத்தா இருந்தாலும் ஆள் மனசுல அவன் இன்னும் ஒரு மனுஷன் தான், அவனுக்கும் சில பயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவா. இங்க மைக்கும் ராபினும் ஒன்னா சேர்ந்து சம்திங் ஏதோ பாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா. அதுவே நான்சி ஜானதன் ஸ்டீவன் சொல்லி இவங்க சண்டை போடுறதுக்காக கன்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தா. கன் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு, ஆனா உனக்கு ஏத்த பொருள் நான் ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு டஸ்டின் ஸ்டீவ் தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஈட்டி ஒன்று கொடுக்குறான். அப்படி அந்த ஈட்டியை எடுக்க போகும்போது தான் ஸ்டீவ் மன்னிப்பு கேட்குறான். என்ன மன்னிச்சிடு, நீ உன்னோட நண்பனை இழந்துட்ட அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் இருக்கும்போது நீ ஏன் இயல்பா இல்லைன்னு சொல்லி நான் உன் மேலே கோவப்பட்டிருக்க கூடாது. நீ வருத்தத்தில் இருக்கும்போது உன்னோட வருத்தத்தில் நான் பங்கேற்று இருந்திருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நீ ஏன் நார்மலா இல்லைன்னு சொல்லி உன் மேலே நான் கோவப்பட்டிருந்திருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் நான் அதை வேணும்னே பண்ணல. நான் என்னோட இயல்பான நண்பனை மிஸ் பண்ணுற ஃபீலிங்கில் தான் நான் அதை தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது ஸ்டீவோட இந்த மன்னிப்புகள் இது எல்லாத்தையுமே டஸ்டின் ஏற்றுக்கு தான் செய்கிறான். ஆனால் இந்த தடவை தனித்தனியாக சாகுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிளான் ஊத்தி மூடிக்கிச்சுன்னா மொத்த பேரும் செத்துருவோம். ஸோ எப்படி ஒன்னாதான் சாக போறங்கிற மாதிரி தான் இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் லூகாஸோட தங்கச்சி இருக்கிறல்ல அந்த எரிக்கா, அவளும் அந்த சயின்ஸ் வாத்தியாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் ஏதோ ஒரு டிவைஸ் மூலமா அங்க மிலிட்டரி பேஸ்ல அந்த டோர்லாம் இருக்கும்ல, அதை எப்படி அவனுங்க ஓப்பன் பண்றானுங்க, அதுக்கு என்ன சிக்னல் யூஸ் பண்றானுங்க எல்லாத்தையுமே டீகோட் பண்ணிட்டு இருக்காங்களா. அது என்ன சிக்னல்ங்கிறத ரிட்ரீவ் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லக்குள்ள அவருமே இன்னும் உட்காந்து அந்த ட்ரக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் ரெடி பண்ண பாடு இல்ல. அதே இடத்துல ஏதோ மெடிடேட் பண்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு லெவனும் காலியும் அவங்களோட
அவங்களோட மைண்டை ஒன்னா கனெக்ட் பண்ணி அதுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது காளி ஒரு பயங்கரமான ஒரு பிளான் ஒன்று ப்ரொபோஸ் பண்றா. என்னன்னா, இந்த குழந்தைகளை வச்சு அவனுங்க பண்ற இந்த ஒரு ரிசர்ச்ங்கிறது எப்படியும் கன்டினியூ ஆயிட்டு தான் போக போகுது. லேப் அழிச்சா புது லேப் உருவாக்குவாங்க. இந்த ரிசர்ச்சோட ஹெட்டா இருக்கிற அந்த டாக்டர் கேவை கொன்னா எப்படி டாக்டர் மார்டினுக்கு பதிலாக அந்த டாக்டர் கே வந்தாலோ அதே மாதிரி புதுசா வேற ஆளுங்க வருவாங்க. சரி, பவர் இருக்கிற ஆளுங்களான நம்ம இங்க இருந்தா தானே பிரச்சனை அப்படின்னு எங்க தப்பிச்சு போனாலுமே, நீ மைக் கூட எங்க தப்பிச்சு போனாலும் கண்டிப்பா உங்களை கண்டுபிடிப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை கொன்ன மாதிரியே மைக்கையும் கொன்னு உன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எடுத்து இன்னும் நிறைய குழந்தைங்களை உருவாக்குவாங்க. அந்த குழந்தைங்க எல்லாமே நம்மள மாதிரியான கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ போகுது. இது ஒரு சுழற்சின்னு சொல்லுவா. ஆனா இந்த சுழற்சியை நம்ம பிரேக் பண்றதுக்கு இந்த பவர் இருக்கிறவங்க இறந்தா போதுமானது. விச் மீன்ஸ் வெக்னாவை தோக்கடிச்சு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுமே அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டோட சேர்ந்து அழிஞ்சு போகலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை சொல்லியிருந்திருப்பாளா. அதை கேட்டோன்னே அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தருக்கு, இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு அண்ணா தியாகம் பண்றது மூலமா நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையே லெவன் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டா. ஸோ அதுக்கப்புறம் பெரிய போருக்காக எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு அந்த ட்ரக்ல லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. அப்போ வில் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சுட்டு சில விஷயங்கள் சொல்கிறான். வில் முதல்ல அவன் பவரை யூஸ் பண்ணியிருப்பான்ல அந்த 3 டெமோகார்கனே போட்டு தள்ளுறக்கு. அப்படி அவன் பவரை யூஸ் பண்ண போன டைமில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மெமரிஸ், அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான மெமரிஸை மட்டும்தான் அவன் ஞாபகத்தில் வச்சுட்டு அந்த பவர்ஸ் அவன் பயன்படுத்தியிருப்பான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் தான் அவனை வெளியே கொண்டு வந்து அவனால் மற்ற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. சரி, இதே நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம வெக்னாவையும் சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு இருந்தால் அது நடக்கல. ஏன்னா வெக்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கிறான். அண்ட் வெக்னா பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கிறது மட்டும் காரணம் கிடையாது. டெமோகார்கன் மாதிரி இல்லாம வெக்னாவால நம்ம வில்லோட மொத்த மைண்டையுமே பார்க்க முடியும். ஸோ வில்லோட பெரிய பயம் அப்படிங்கிறதே அவன் ஒரு ஹோமோசெக்சுவலா இருக்கிறான் அப்படிங்கிறது தான். அவனுக்கு பசங்களை பிடிக்கும் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு பயத்தை காமிச்சு தான், அந்த பெரிய ரகசியத்தை காமிச்சு தான் அவன் வில்லோட மைண்டை பிரேக் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த விஷயத்த வெளியில சொன்னா நம்மளை அசிங்கமா பார்ப்பாங்களோ அப்படின்னு அந்த ஷேம் அப்படிங்கிற ஃபீல் வந்து தன்னை மென்டலி பிரேக் டவுன் பண்ற அளவுக்கு அதிகமாக ஒரு கிளாசட்டடா நம்ம வில் இருந்திருக்கான். ஸோ அதனால இப்போ நம்ம பண்ண போற மிஷனுங்கிறது பயங்கர பெருசு. திருப்பியும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னா நான் என்னை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்ல போகும்போது கரெக்டா மைக் அங்க வருவானா. என்ன ஏதாவது முக்கியமா பேசுறீங்களா இல்ல கிளம்பி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மைக் வந்ததை பார்த்துட்டு சரி இது அம்மாக்கு மட்டும் இல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும்னு மொத்த பேரையும் கூப்பிட்டு வச்சு, வெல் நான் ஒன்னும் உங்களை மாதிரி கிடையாது. உங்களை மாதிரி கிடையாதுன்னா இல்ல நீங்க வேற நான் வேற அப்படி சொல்ல வரல. உங்களை மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான். சைக்கிள் எடுத்துட்டு சும்மா ஊர் சுத்துறது, ஃபேமிலி வீடியோஸ்லாம் பார்க்கறது, நண்பர்கள் கூட உட்காந்துட்டு பேஸ்மெண்ட்ல D&D கேம் ஆடுறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேமிங் சென்டர்ல போய் அங்க ஏதாவது கேம் ஆடுறது, படம் பார்க்கறது, ஊர் சுத்துறது, அந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறது, உங்க கூட ஹேங் அவுட் ஆகுறது, பாட்டு கேட்கறது அப்படின்னு சொல்லி நீங்கெல்லாம் உங்களுக்குலாம் என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே எனக்கும் பிடிக்கும். நானும் உங்களை மாதிரியான ஒருத்தன் தான், உங்களில் ஒருத்தன் தான். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லுவானா. என்னடா சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்கக்குள்ள கமான் சொல்லு பயப்படாத அப்படின்னு ராபினும் தைரியப்படுத்துறான். பொண்ணுங்களை பிடிக்காதுன்னா பிடிக்காது, அந்த பிடிக்காது இல்ல, எனக்கு பிடிக்கும். ஆனா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்காது. எனக்கு வேற ஒருத்தன் மேலதான் கிரஷ்ங்கிறது இருந்துச்சு. ஆனா அவன் என்ன மாதிரி கிடையாது, அவன் வேற. ஆனா அதை நான் எங்கேயாவது வெளியில சொன்னனோ அவனோ இல்ல நீங்களோ இல்ல இருக்கிற எல்லாருமே என்னை விட்டு போயிருவீங்களோ அப்படின்னு எனக்கு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தை வெக்னா எனக்கு உண்மைன்னு காமிச்சான். வெக்னாவால எதிர்காலத்தை பார்க்க முடியாதான், ஆனா நம்ம எண்ணங்களை அவனால பார்க்க முடியும். எனக்கு பொண்ணுங்க மேல ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்க எல்லாரும் என்ன நினைச்சு கவலைப்படுவீங்களோ இல்ல ஒவ்வொருத்தரும் என்னை விட்டுட்டு தனியா போயிருவீங்களோ, என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவீங்களோ அப்படிங்கிற மாதிரியான மெமரியை காமிச்சான். நான் கடைசியில நான் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா நான் கடைசியில தனிமையாயிருவேங்கிற மாதிரி அவன் காமிச்சான்னு சொல்லும்போது வில்லோட அம்மால இருந்து ஜானத்தன்ல இருந்து இருக்கிற எல்லாருமே வந்துட்டு லைக் வில்லுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கமான் நீ எப்படி இருந்தாலும் சரி, அட் எண்ட் ஆஃப் த டே அது நீ தானே, கண்டிப்பா அவனை விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம், நீ தனியா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்துறாங்க. சோ இப்போதைக்கு வில்லோட மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம்ங்கிறது இறக்கி வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா வெக்னாக்கு எதிரான இந்த போர்ல தானும் நேர்ல போகலான்னு இருக்கிறான். அன்னைக்கு நைட்டே பிளான் போட்டபடியே இவங்களும் ட்ரக் எடுத்துட்டு வர வாத்தியாரும் மிலிட்டரியோட அந்த கேட் ஓபன் பண்றதுக்கான சிக்னலை கிராக் பண்ணி அவர் அந்த கேட் ஓபன் பண்ணி விட உள்ள இறங்கினோடனே அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரமாரியா அங்க இருக்கிற ஆபீசர்ஸை திசை திருப்பறதுக்காக கொஞ்ச நேரம் ஹாப் வரும். அதுக்கப்புறம் நான்சியுமே ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வண்டி அவர் திருப்பி அப்படியே அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போக வேன்ல 11 இருக்கிறாங்கிற
விஷயத்த அந்த டாக்டர் கேவும் பார்க்க செய்றாங்க. கேட் வழியா உள்ள போறது ஈஸியா இருக்குன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்குதுங்கிற மாதிரி ராபின் நினைச்சா, எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியா தான் இருக்கு, இதுக்கு மேலதான் என்ன வரப்போகுதுன்னு தெரியலன்னு லூகாஸ் சொல்லுவானா. அதுவே 11 காளியை பார்த்து தலையாட்டுறா. ஸோ 2 பேரும் சோழியை முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா வெக்னாவை காட்டுறாங்க. அந்த பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சுட்டு மெழுகு பத்தியெல்லாம் ஏற்றி கைகள்லாம் ஒன்னா கோர்த்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரிய அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே அடுத்த எபிசோட பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த எபிசோட் நியூ இயர் அப்போ தான் வரும். ஸோ தேங்க்யூ.